பென்யமீனுக்கு பிரச்சனை. பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பானபாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களுடைய சொல் என்றான். அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். அதற்கு அவர்கள், எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம். எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடிக் கொண்டு போவோமா? உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும். எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான். நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னைப் போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரியவரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான். யோசேப்பு தன் சகோதரர் மீது அன்பாக இருக்கிறார். அவர்களுடைய சாக்கிலே தானியத்தை போட்டு அவர்களை கானான் தேசத்திற்கு சந்தோஷமாய் அனுப்ப ஏற்பாடு பண்ணுகிறார். அதே வேளையில் தன்னுடைய சகோதரர் தனக்கு செய்த துரோகத்திற்கு மெய்யாகவே மனம் திரும்பி இருக்கிறார்களா என்பதை யோசேப்பு சோதித்தறிய விரும்புகிறார். யோசேப்பின் சகோதரர் பென்யமீன் மீது அன்பாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய அன்பு மெய்யானதா அல்லது போலியானதா என்பதையும் யோசேப்பு சோதித்தறிய விரும்புகிறார். யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பானபாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிடுகிறார். யோசேப்பு சொன்னபடியே அவருடைய வீட்டு விசாரணைக்காரன் செய்கிறான். தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு முன்பாக யோசேப்பு மறுபடியும் தன் சகோதரரை தாழ்த்த விரும்புகிறார். அவர்கள் தனக்கு தீமை செய்தது போல பென்யமீனுக்கு தீமை செய்து விடுவார்களா அல்லது அவர்கள் மனம் மாறிவிட்டார்களா என்று யோசேப்பு அவர்களை சோதித்தறிய விரும்புகிறார். யோசேப்பும் அவருடைய சகோதரரும் சற்று நேரத்திற்கு முன்பு அவருடைய வீட்டிலே போஜனம் பண்ணி சந்தோஷமாய் இருந்தார்கள். அவர்கள் பானம் பண்ணுவதற்கு யோசேப்பின் பானபாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. அது ஒரு வெள்ளி பாத்திரம்.
அந்த பாத்திரம் இப்போது பென்யமீனுடைய சாக்கின் வாயிலே போடப்பட்டிருக்கிறது. இப்போது மற்றவர்களுடைய பார்வைக்கு பென்யமீன் அந்த பானபாத்திரத்தை திருடியவன் போல காணப்படுகிறான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்படுகிறார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியினால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல் என்று சொல்லுகிறார். யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் தன் எஜமானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். அவன் யோசேப்பின் சகோதரர்களை தொடர்ந்து போய் பிடிக்கிறான். யோசேப்பு தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவன் யோசேப்பின் சகோதரரிடத்தில் சொல்லுகிறான். யோசேப்பின் சகோதரர் பட்டணத்தை விட்டு சமீபத்தில் தான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வெகு தூரம் போகவில்லை. அதற்குள் யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அவர்களை பிடித்துக் கொள்கிறான். யோசேப்பு ஒரு எகிப்தியன் என்பதை அவருடைய சகோதரருக்கு காண்பிப்பதற்காக யோசேப்பிற்கு ஞான திருஷ்டி உள்ளதாக சொல்லுகிறார்கள். எகிப்தியர் மத்தியிலும் மற்றும் பல தேசங்களிலும் ஞான திருஷ்டி பாத்திரங்கள் அல்லது மந்திர பாத்திரங்களை ஞான திருஷ்டிக்காரர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த பாத்திரங்களில் மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். அதில் தண்ணீர் ஊற்றி சிறிது மெழுகையும் போடுவார்கள். மெழுகின் அமைப்பை வைத்து எகிப்தியரின் தெய்வங்கள் எதை விரும்புகிறது என்று ஞான திருஷ்டியினால் கூறுவார்கள். யோசேப்பின் சகோதரர் அவருடைய வீட்டு விசாரணைக்காரரிடத்தில் தாங்கள் நிரபராதி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களை குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் அவருடைய வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம். எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா? உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரனோ அவர்களுடைய சாக்குகளை சோதித்து பார்க்க விரும்புகிறான். யோசேப்பின் சகோதரர் அவனிடத்தில், உம்முடைய அடியாருக்குள்ளே வெள்ளி பாத்திரம் எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் ஆரம்பத்திலே இப்படி கூறிவிடுகிறார்கள். இவர்கள் கமுராபியின் சட்டத்தை பின்பற்றி ஜீவிக்கிறவர்கள். கானானிலும் எகிப்திலும் ஹம்ராபியின் சட்டங்கள் பிரபல்யமானவை. ஹம்ராபியின் சட்டத்தின்படி பல குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் ஹம்ராபியின் சட்டத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்கள். அந்த சட்டத்தின்படி ஒரு சில குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அதன் விவரம் வருமாறு: அரண்மனையில் திருடியவன், அரண்மனையில் உள்ள பொருட்கள் புனிதமானவை. திருட்டு பொருட்களை விலைக்கு வாங்குகிறவன், திருடனைப் போலவே இவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். விபசாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள், இவள் நைல் நதியில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய புருஷனையும் கவனிக்காமல் புறக்கணிக்கும் ஸ்திரியை நதியில் தூக்கி எறிந்து விட வேண்டும். வீட்டை சரியாக கட்டாதவன், வீடு இடிந்து அது வீட்டு எஜமான் மேல் விழுந்து அவன் மரித்து போனால் வீட்டை கட்டியவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். தரித்திரனான திருடன் தன் திருட்டுக்கு நஷ்ட ஈடாக கொடுக்க அவனிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அவன் மரணத்திற்கு பாத்திரவான். எரியும் வீட்டில் திருடுகிறவனை அந்த வீட்டின் எரியும் நெருப்பினாலேயே தூக்கி எறிந்து கொன்று போட வேண்டும். ஒரு பொருளை விற்கும் பொழுது பிறரை வஞ்சித்து அந்த பொருளை ஏமாற்றி விற்றுவிட்டால் அவனை தண்ணீரில் அமுக்கி கொள்ள வேண்டும். வேறொரு மனுஷன் நிமித்தம் தன்னுடைய புருஷனுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கும் ஸ்திரீக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். ஒரு ஐஸ்வர்யவானுடைய குமாரத்தியை கொன்று போடுகிற மனுஷனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். ஒரு ஏழையின் குமாரத்தியை கொன்று போடுகிறவன் ஒரு மினா என்னும் ஒரு வெள்ளிக்காசை அபராதமாக செலுத்த வேண்டும். ஹமுராபியின் சட்டத்தின் பிரகாரம் ஒரு நபரை தீயில் எரித்தோ தண்ணீரில் அமுக்கியோ அல்லது பட்டயத்தால் அறுத்தோ மரண தண்டனை தர வேண்டும். பொய் சொல்லுகிறவன், பெற்றோரை மறுதலிக்கிறவன் ஆகியோருடைய நாக்கை அறுக்க வேண்டும். தன்னை வளர்த்த பெற்றோரை வெறுக்கிறவனுடைய கண்கள் பிடுங்கப்படும். பெற்றோரை அடிக்கிற பிள்ளைகளின் விரல்கள் வெட்டப்படும். எஜமானின் பிள்ளைகளை அடிக்கும் அடிமைகளின் காதுகள் அறுக்கப்படும்.
மருத்துவர் சரியாக சிகிச்சை கொடுக்காததினால் நோயாளி இறந்துவிட்டால் மருத்துவரின் விரல்கள் துண்டிக்கப்படும். மேலதிகாரியை அடிக்கிறவனுக்கு 60 சவுக்கடிகள் கொடுக்கப்படும். ஹம்முராபியின் சட்டங்கள் சமுதாயத்திற்குரியது, மார்க்க சடங்குகளுக்கு உரியது அல்ல. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்னும் ஆலோசனைகள் ஹம்முராபியின் சட்டத்தில் கூறப்படவில்லை. பலிபீடங்கள், காணிக்கைகள், பலிகள், மார்க்க உபதேசங்கள் ஆகியவை பற்றி ஹம்முராபியின் சட்டம் எதுவும் கூறவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் காலத்தில் ஹம்முராபியின் சட்டம் பாபிலோன், அசீரியா, கானான், எகிப்து ஆகிய தேசங்களில் பிரபல்யமாய் இருந்தது. மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதுவதற்கு முன்பாக அக்காலத்தில் ஹம்முராபியின் சட்டமே சமுதாயத்தில் அமுலில் இருந்தது. யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான், நீங்கள் குற்றமற்று இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான். யோசேப்பின் சகோதரர் தங்களை குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதில் தீவிரமாய் இருக்கிறார்கள். அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைக்கிறார்கள். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்படுகிறது. பென்யமீன் இப்போது குற்றவாளியாய் இருக்கிறான். யோசேப்பின் சகோதரருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாங்கள் வெள்ளி பாத்திரத்தை திருடவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர்களிடத்தில் யோசேப்புக்கு விரோதமாக எதிர்த்து பேசும் தெம்போ தைரியமோ இல்லை. அவர்களால் யோசேப்பின் நியாய தீர்ப்பை குறை சொல்லவும் முடியாது. தங்களுடைய சாக்குகளிலே யோசேப்பே பணத்தை போட்டு பென்யமீனுடைய சாக்கிலே வெள்ளி பாத்திரத்தையும் போட்டிருக்கிறார் என்று அவர்களால் துணிந்து சொல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் யோசேப்பின் இரக்கத்திற்கும் தயவுக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்புகிறார்கள். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போகிறார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருக்கிறார். யோசேப்பின் சகோதரர் யோசேப்புக்கு முன்பாக தரையிலே விழுகிறார்கள். வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வது எபிரேயருடைய பழக்கம். கண்ணியம், நேர்மை, துக்கம் அனுசரித்தல் ஆகியவற்றிற்கு வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வது ஒரு அடையாளமாகும். தன் சகோதரரிடத்தில் நல்ல ஆவி காணப்படுவதையும் பென்யமீன் மீதும் யாக்கோபின் மீதும் அவர்கள் உண்மையிலேயே அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பதையும் யோசேப்பு புரிந்து கொள்கிறார். தாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பது யோசேப்பின் சகோதரருக்கு நன்றாய் தெரியும். தங்களுடைய நல்ல நடத்தையை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பி அவர்கள் மனப்பூர்வமாக யோசேப்பு இருந்த பட்டணத்திற்கு திரும்பி வருகிறார்கள். யோசேப்பு கண்ட சொப்பனம் மறுபடியும் நிறைவேறுகிறது. யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. அவருடைய சகோதரரின் அரிக்கட்டுகள் சுற்றி நின்று அவரை வணங்குகிறது. யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரியவரும் என்று அறியாமற் போனீர்களா என்று சொல்லுகிறார். யோசேப்பின் சகோதரரோ அவருக்கு முன்பாக தங்களை வெகுவாக தாழ்த்துகிறார்கள். அவர்கள் தேவனுடைய நீதியை உயர்த்துகிறார்கள். உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் என்று யோசேப்பின் சகோதரர் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே யோசேப்புக்கு அக்கிரமம் செய்திருக்கிறார்கள். இப்போது தேவன் தங்கள் அக்கிரமத்தை நியாயம் விசாரிக்கிறார் என்று அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் தங்களை பற்றி யோசேப்பினிடத்தில் சொல்லும்போது உம்முடைய அடியார் என்றும் நாங்கள் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றும் சொல்லுகிறார்கள். தங்கள் மீது குற்றம் சுமத்தப்படுவதற்கு முன்பாகவே, தங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே யோசேப்பின் சகோதரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு தங்களை அடிமைகள் என்று அங்கீகரிக்கிறார்கள். யோசேப்பின் சகோதரருக்கு யோசேப்புக்கு முன்பாக என்ன பேசுவது என்று தெரியவில்லை. யூதா தன் சகோதரன் பென்யமீன் சார்பாக யோசேப்பினிடத்தில் பேசுகிறான். யூதா யோசேப்பை நோக்கி, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதனாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறான். யூதா இந்த சூழ்நிலையில் விவாதம் பண்ண விரும்பவில்லை. எல்லா சகோதரர்களும் யோசேப்பிற்கு அடிமை என்று கூறுகிறான். ஆனால் யோசேப்பு பென்யமீனை மட்டும் பிடித்து கொள்ள விரும்புகிறார். தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம்
யூதா யோசேப்பிடம் விவரித்து கூறுகிறான். பென்யமீனுக்கு பதிலாக தன்னை அடிமையாக வைத்துக் கொள்ளுமாறு யூதா ஒப்புக் கொடுக்கிறான். தன் தகப்பன் மீதும் தன் சகோதரர் மீதும் தான் வைத்திருக்கும் அன்பை யூதா வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். தன் சகோதரர் படும் வேதனைகளை யோசேப்பால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய உணர்ச்சிகளையும் யோசேப்பால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. யோசேப்போ தன்னுடைய நீதியை பேசுகிறார். அவர் பென்யமீனை மாத்திரம் தன்னிடத்தில் அடிமையாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். யோசேப்பின் சகோதரரோ, பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்று சொன்னார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சகோதரர் பென்யமீன் மீது மெய்யாகவே அன்பாய் இருக்கிறார்களா என்பதை யோசேப்பு சோதித்தறிய விரும்புகிறார். பென்யமீன் மீது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் தகப்பனாராகிய யாக்கோபின் மீதும் அன்பாய் இருக்கிறார்களா என்பதையும் யோசேப்பு சோதித்தறிய விரும்புகிறார். பென்யமீனின் சகோதரர் அவனை யோசேப்பினிடத்தில் அடிமையாக விட்டுவிட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி போய்விட்டால் யோசேப்பு அவர்களுடைய சுயநலத்தையும் மாய்மாலமான அன்பையும் அறிந்து கொள்வார். யோசேப்பு தன்னிடத்தில் விடப்பட்டிருக்கிற தன் சகோதரன் பென்யமீனை எகிப்து தேசத்திலே உயர்த்துவார். அதன் பின்பு தன் தகப்பனாராகிய யாக்கோபுக்கு தன் ஆட்களை அனுப்பி அவரையும் எகிப்து தேசத்திற்கு அழைத்து வருவார். யோசேப்பின் சகோதரரோ கானான் தேசத்திலேயே இருக்க வேண்டும். அவர்களால் மறுபடியும் யோசேப்புக்கு முன்பாக நிற்க முடியாது. கானான் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற கொடிய பஞ்சத்தில் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அழிந்து போவார்கள். ஆனால் பென்யமீனின் சகோதரரோ இப்போது மெய்யாகவே தங்களுடைய பழைய பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் பென்யமீன் மீதும் தங்கள் தகப்பனாராகிய யாக்கோபின் மீதும் மெய்யாகவே அன்பாய் இருக்கிறார்கள். யோசேப்பு எதிர்பார்த்ததை விட அவருடைய சகோதரர்கள் இப்போது நற்குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் கடினமாயிராமல் மென்மையானதாய் இருக்கிறது. அவர்களுடைய மனதிலே ஆணவத்திற்கும் பெருமைக்கும் பதிலாக அன்பும் பாசமும் இருக்கிறது. யோசேப்பை இஸ்மவேலரிடத்திலே 20 காசுகளுக்கு விற்று போட்ட அவருடைய சகோதரர்கள் இப்போது தங்கள் சகோதரன் பென்யமீனை யோசேப்பினிடத்தில் அடிமையாக விட்டு போக மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மெய்யாகவே தங்கள் பழைய பாவங்களுக்கு மனம் திரும்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.